பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதமாக இருக்கின்ற ஸ்ரீமத் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய மிக உயர்ந்த விஷயமாக ஸ்ரீமத் பகவத்கீதை பார்த்து வருகிறோம். இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். இந்த தேகம் நிலையானது அல்ல. ஆனால் இதற்காக நாம் எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அழகாக வைத்து கொள்ள வேண்டும், போஷணை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக இது அழியக்கூடியது. ஆனால் அதன் உள் அந்த தேகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா அது நித்தியமானது, அழிவில்லாதது என்பதனை தன்னுடைய சீடனான அர்ஜுனனுக்கு கீதாச்சாரியார் புரிய வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம்னா இதுவரை ஒரு 66 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இப்போ 67வது ஸ்லோகம். இந்திரியாணாம் கீ சரதாம் யன்மனூனு விதீயதே தத்தஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவம் இவாம் பசி. இது 67வது ஸ்லோகம். இங்க பாருங்க, நீர் கடலில் ஆற்றில் அது பாட்டுக்கு பிரவாகம் சென்று கொண்டே இருக்கிறது. சரி, அதில் ஒரு படகு இருக்கு அப்படின்னா அந்த படகை யாரும் இயக்கவில்லை. ஆனால் ஒரு கடும் காற்று மிக வேகமாக அடித்தால் யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அந்த படகு அடித்து செல்லும் இல்லையா? அதை போல நம் தேகத்தில் இருக்கக்கூடிய புலன்கள், அந்த இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்கின்ற மாயை என்கின்ற கடும் காற்று. பார்ப்பதாலோ கேட்பதாலோ சுவையினாலோ எப்படி ஒரு படகை வேகமாக அடித்து செல்கிறதோ அதுபோல மாயையானது நம்மளுடைய மனதை வேகமாக அடித்து செல்கிறது. அது போகிற வேகத்திற்கு மனமும் செல்கிறது. அப்ப என்னாச்சு, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் போது இது வேண்டும், அதை சுவைக்க வேண்டும், இதை கேட்க வேண்டும், இதை பார்க்க வேண்டும், இந்த ஒரு ஆசையானது நம் மனதை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. இது என்றைக்காத்து நிற்குமா அப்படின்னா, அந்த மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது கூட இந்த நினைவானது அவனை விட்டு அகழ்வதில்லை. அப்பொழுதும் எப்படியாவது இந்த உலகத்தை வென்றிட வேண்டும், சாதித்து விட வேண்டும், இது எல்லாம் என்னுடையது என்கின்ற எண்ணமானது ஒருவனுடைய மனதை விட்டு செல்வதில்லை. ஏன்னா அந்த புலன்களுடைய வேகம் மிக அதிகமானது. நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மை உந்தி தள்ளி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது. இப்போ அலை பாய்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த புலன்கள், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நாம் எந்தெந்த சம்பர்க்கங்கள், நம்மளை சுற்றியுள்ளவர்கள், ஏதோ ஒரு மயக்கத்தில் ஏதோ ஒரு பாதையில் நாம் பாட்டுக்கு போயின்னு இருப்போம். அப்போ வேற வழியே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தில் மனம் ஈர்க்கப்பட்டு விட்டால் ஆரம்பத்தில் அதை சுவைக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஆரம்பத்தில் இது புதியதாக இருந்து அதை பழக்கமாக கொண்டு அது பழக்க வழக்கமாக்கி கொள்கிறார். கடைசியில் இந்த மனிதன் வாழ்வதற்கு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இந்த ஈர்க்கப்பட்டதோ அதிலிருந்து அவனால் வெளிவர முடிவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அடிமைப்பட்டு விடுகிறான். இந்த மின்விசிறி, ஏசி,
படுக்கை, அந்த துரித உணவுகள், இப்படி எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம். ஏன்னா அது இல்லாமல் அவனால் வாழ முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறான். அப்போ பாருங்க, புலன்கள் பலவிதமான ஈர்ப்புகள் இருந்தாலும் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தால் கூட, சார் நான் எதை கேட்கணுமோ அதை மட்டும்தான் கேட்பேன், சரி அது என்னுடைய வசத்தில் இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னால் அந்த புலனை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் பாருங்க, மனிதனுடைய அறிவை அது இழுத்து சென்றுவிடும். நமக்கு குழி ஒன்று அல்ல, பலவிதமாக வெட்டி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு 4-5 விஷயத்தை தப்பித்தாலும் ஏதோ ஒரு விஷய சுகத்தில் சிக்கிக்கொண்டே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். ஏன்னா நம்மை உயர்த்துகின்ற விஷயங்கள் இருந்த பொழுதும் அது நம் கண்ணுக்கு அவ்வளவு ஈர்க்கப்படுவதில்லை. பகவானுடைய மகிமை சொல்றோம், பகவானுடைய நாமம் பாடுறோம், வாங்கோ அப்படின்னா ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதே விஷய சுகம், சந்தோஷம், கேளிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அழைக்கவே வேண்டாம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அதை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றனர். பாருங்க, சத் விஷயங்களுக்கும் லௌகீக மயக்கத்தை உந்துகின்ற விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒரு நாள் அந்த இள ரத்தம், அந்த சூடு குறையும் பொழுது, வயது ஏறும் பொழுது, ஒரு பக்குவ நிலையை அடையும் பொழுது, இத்தனை நாட்கள் நாம் வீணாக்கி விட்டோமே, இப்பொழுது பகவானுடைய மகிமையில் இவ்வளவு ருச்சி இருக்கிறதா, இப்போ வயது 60 ஆகிட்டதே, தேகம் நாம் சொல்லும் வேலையை செய்ய முடியாது, அங்கங்கு சிரமங்கள் தெரிகிறது, கண் பார்வை மங்கி விடுகிறதே, காது சரியாக கேட்கவில்லையே, சரியாக உட்கார முடியவில்லையே. இப்போ நல்ல விஷயங்களுக்கு மனம் செல்லும் பொழுது அவன் தேகத்தினுடைய ஸ்திரத்தை இழக்கிறான். இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த சக்தியானதை இழக்கும் பொழுது மனதில் வைராக்கியம் பிறக்கிறது. பகவானை பற்றி இன்னும் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் முழுமையாக அவனிடத்தில் வந்து சேரும் பொழுதே அவன் கடைசி நிலையை எய்து விடுகிறான். அப்போ கடைசியில ஏக்கத்தோடே அவனுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அந்த இந்திரியங்களினுடைய வேகத்தினால் மனம் இழுக்கப்பட்டது. அந்த இழுத்த வேகத்தில் அந்த மனதை தன்வசப்படுத்த முடியாது. அது எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் கடைசி வரை அந்த சுழற்சிக்கு உள் இருந்து வெளியே வர முடியாது. தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அதற்காகவே செலவழித்து விடுகிறான். அந்த வாழ்க்கை அர்த்தமற்றதாகி விடுகிறது அர்ஜுனா. இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை. இதை கேட்கும் பொழுது நம்மளுடைய வயது என்ன தெரியாது. ஆனால் எந்த வயதாக இருந்தாலும் இதற்கு முன் சென்ற வீணடித்த நாட்களை பற்றி ஒவ்வொரு பக்தனும் சிந்தித்தாக வேண்டும். அந்த வாழ்க்கை பாதையில் சிலவற்றை சேர்க்க வேண்டும், சிலவற்றை எடுக்க வேண்டும். அது செய்தான் அவன் வாழ்க்கை ஒரு விதமான ஒரு அர்த்தம் உள்ளதாக்கப்படும். இல்லையெனில் அந்த மாயையிலேயே நாம் என்ன சொல்வது, நம் வாழ்க்கையை முடித்து விட வேண்டியதுதான் பக்தர்களே. இது நமக்கு கீதாச்சாரியனால் கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை. அடுத்த ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 68வது ஸ்லோகம். தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிக்ருஹீதானி சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்தேப்யஸ் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. 68வது ஸ்லோகம் 2வது அத்தியாயம். இப்போ அர்ஜுனனை பார்த்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுவது போல, மிகப்பெரிய வலிமையான தோள்களை கொண்ட அர்ஜுனா, ஏன்னா அவனுடைய பலத்தை அவ்வப்பொழுது ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவு பயிற்சி ஒரு போருக்காக எடுத்த ஒரு சத்திரியன்
திடீரென்று மனதில் ஏற்பட்ட சஞ்சலத்தினால் போர் புரிய மாட்டேன் என்று போர்க்களத்தில் சொன்னாள். அப்போ அவனுடைய வீரத்தை அவன் மறந்திருக்கிறான். அவனுடைய பலம் என்ன என்பதனை வெளியே கொண்டு வந்து அவனுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறான் பகவான் கிருஷ்ணன். பாருங்க, யாருடைய மனமானது அந்த புலன்களுடைய ஈர்ப்பினுடைய விஷயத்திலிருந்து அப்பாற்பட்டு முழுமையாக விளக்கப்படுகிறதோ, இந்திரியங்கள் எங்கு சென்றாலும் அதன் பின்னால் செல்லாது, அதை நம் வசத்துக்குள் கொண்டு வரக்கூடிய முயற்சியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ, இப்போ நான் எந்த விஷயத்தை பார்க்க வேண்டும் என்பதனை நீங்கள் முடிவு செய்து அந்த மனதிற்கு நீங்கள் சொல்லுங்கள், இது நல்லது. காலையில் எழுந்தவுடன் கோவிலுக்கு செல்வது நல்லது அப்படின்னா அந்த மனம் நம்பிவிடும். மன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை அவருக்குள்ள கொடுத்துடணும். நீங்கள் எதுவும் கொடுக்கலைன்னா ஏற்கனவே அந்த பழைய கெட்ட விஷயங்களையே அசை போடு கொண்டு இருக்கும். அப்போ அந்த மனத்திற்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது நீங்கள் தீர்மானித்து அந்த மனத்திற்குள் செலுத்துங்கள். அந்த விஷய பதார்த்தத்திலிருந்து மனதை வெளியேற்றுங்கள். அதனுடைய வசத்திற்குள் நீங்கள் செல்லாது, நான் எதை பார்க்க வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை உண்ண வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்து இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனதிற்கு உண்டான ஒரு சிறிய விஷயத்தை சொன்னால் மனம் நம்பிவிடும். மனத்திற்கு தேவையது ஏதாவது ஒரு விஷயம், அது நல்ல விஷயமா அல்லது கெட்ட விஷயமா என்பதை தீர்மானிப்பது யார் அப்படின்னா நீங்கள் தான். அப்போ முற்றிலுமாக விஷய பதார்த்தங்களிலிருந்து யாரால் வெளிவந்து தான் என்ன நினைக்கிறாமோ பகவான் விஷயங்களை செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனம் நம்பிவிட்டால், அந்த மாதிரி சாதனை யாரால் செய்யப்படுகிறதோ பாருங்க, அவன் நிச்சயமாக நாம சொல்றோம்ல, ஞானம் பக்தி வைராக்கியம், இந்த மூன்றை எவன் ஒருவன் பெறுகிறானோ அவன் நிச்சயம் இறைவனை சேருவதற்கு தகுதி உடையவன் ஆகிறான். அந்த தகுதி வர வேண்டுமானால் முற்றிலுமாக அந்த இந்திரியங்களுடைய அந்த மாயையிலிருந்து வெளிவந்தே ஆக வேண்டும். இந்த இந்திரிய நிகிரகம் அப்படின்னு சொல்வாங்க. மாயையிலிருந்து வெளிவராதவரை நீங்கள் எதை கேட்டாலும் உங்கள் மனது அது முழுமையாக அதனை நம்பாது. ஏன்னா உங்களுடைய மனம் கேளிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது பகவானுடைய மகிமையை சொன்னால் அந்த மனது அங்கு உட்கார்ந்து இருக்குமே தவிர அந்த விஷயங்களை உன்னுடைய மனதில் பதிய வைக்காது. மோகம் எங்கு இருக்கும் அப்படின்னா, இந்த நேரத்தில் நம்ம அங்கே போயிருந்தா அங்கே ஆடி இருக்கலாம், பாடி இருக்கலாம், எவ்வளவு ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். இந்த மகிமை கேட்பதில் உங்களுடைய மனம் முழுமையாக ஈடுபடவில்லை. ஒரு நிலை வரும், இத்தனை நாள் அந்த கேளிக்கையில் ஈடுபட்டு எவ்வளவு நாட்களை நான் தொலைத்து விட்டேன் என்கின்ற ஒரு உணர்வு வந்து, பகவானுடைய மகிமை இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என்று நீங்கள் எப்பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது பாருங்க, இந்த ரியலைசேஷன், இத்தனை நாட்களில் நான் வீணடித்து விட்டேனே என்கின்ற அந்த ரியலைசேஷன். அப்போ இனிமேலாவது நம்மளுடைய நேரத்தை பகவானை பார்ப்பதிலும் கேட்பதிலும் அவனை பாடுவதிலும் அவனை பிரசாதத்தை உண்ணுவதிலுமாக என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு பக்தன் நினைக்கிறானோ அவன் பாருங்க இறைவன் வசம் ஆகிறான். அவனே யோகி ஆகிறான். எப்பொழுது யோகி ஆகிறானோ அந்த தியான யோகத்திற்கு அருகதையாகி அதனோட பலனாக என்னன்னா சாக்ஷாத் இறைவனையே காண்கின்ற பாக்கியம் பெறுகிறான். நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த முக்தி ஸ்தானம் என்பது மிக உயர்ந்த ஸ்தானம். சாமான்யமாக லௌகிக விஷயங்கள் ஒரு சிலவற்றை பெற வேண்டுமா இருக்கும் பொழுதே அதற்கு ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு டிகிரி படிக்கிறோன்னா காலேஜில் சேரணும், ஃபீஸ் கட்டணும், வாத்தியார் சொல்லி கொடுப்பா, அந்த செமஸ்டர் இருக்கு, பரீட்சை எழுதணும்,
இப்படி இத்தனை வருடங்கள் அந்த இடம் கூட டிராவல் பண்ணணும், இப்படியெல்லாம் எத்தனையோ கண்டிஷன். எதுக்குன்னா ஒரே ஒரு டிகிரி வாங்குவது. ஆண்டாண்டு காலமாக இந்த உலகத்தை நமக்கு கொடுத்து நமக்கு தாயும் தந்தையுமாக இருந்து இந்த ஜீவர்களை எட்ட நின்று பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய அவனை காண்பதற்கு எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கும். இந்த வழிமுறைகளை எல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. முதலில் செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையை முதலில் மனதில் விதையுங்கள். அந்த ஆசை ததும்ப ததும்ப அவனுடைய மகிமையை கேட்க கேட்க அவனுடைய பாடல்களை பாட பாட என்ன ஆகும்னா, அந்த ஆசை மிகுந்து அந்த வழிமுறையை விட்டு வேறு எந்த பக்கமும் மனம் அங்கும் இங்கும் செல்லாதபடி இதை மிகப்பெரிய ஆனந்தம் என்று மனது நம்பி நம்ம வாழ்க்கையினுடைய பாதையை நெறிப்படுத்திவிடும். பக்தர்களே, சற்றே சிந்தியுங்கள், நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.